அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பிதா வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் பின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, ஈமானுடன் ரமலானில் நுழைவோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, இஸ்லாத்தின் அடிப்படையான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நாமும் இதுவரையும் எத்தனையோ ரமலானை கடந்திருப்போம், எத்தனையோ ரமலானை அடைந்து அதில் வணக்க வழிபாடுகள், நல்லறங்கள், இபாதத்துகள், திக்ர் தஸ்பீகள், நோன்புகள், இரவு தொழுகை, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்திருப்போம் நாம. ஆனால் கடந்த காலங்களில் நாம் செய்த அத்தனைக்கும் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால், நாம் செய்த எந்த ஒரு நல்லறமாக இருந்தாலும் அந்த நன்மை நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் ஈமான் பிரதானமாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஈமான் இல்லாமல் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க எவ்வளவுதான் தான தர்மங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும், உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் சரியான முறையில் இல்லை என்றால், ஈமான் இல்லை என்றால் உங்களுடைய அமல்கள் சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப நம்ம நோன்பு நோட்டுறது பட்டணம் கிடந்தது, தாகமா இருந்தது, தண்ணி குடிக்காம இருந்தது, வெறும் தாகமா கிடந்தது, இப்படியாக போய்விடும். தொழுது வணங்கினதெல்லாம் ஏதோ குனிஞ்சோம் நிமிந்தோம் அப்படிங்கிற அளவுல போயிடும். அப்ப ஈமான் என்பது சரியான முறையில் இருக்க வேண்டும். அதுபோக நம்மளுடைய அமல்கள் நமக்கு மறுமையில அது வெற்றியை தர வேண்டும் என்றால், அது நன்மையாக நமக்கு வர வேண்டும் என்றால், அதுல இணை வைப்புகள் கலக்கக்கூடாது. இணை வைப்புகள் கலந்து விடுமே ஆனால் எல்லா நல்லறமே அறிந்துவிடும். இதற்கு முன்னாடி 50 வருஷமா நான் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டேன் என்றால் 50 வருஷம் செய்த எந்த ஒரு அமலும் நல்லறமும் உங்களுக்கு மறுமையில எதுவுமே இருக்காது. உங்களோட பதிவேட்டில் அமல்கள் ஜீரோவாக இருக்கும். ஏன்? அது அவ்வளவு பெரிய பாவம், அது அவ்வளவு பெரிய கொடூரம். அது
அல்லாஹ் ஒருவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டிய ஒரு முஸ்லிம்கள் அவன் அல்லாத மற்றவர்களை அழைத்து வணங்கி வழிபடுவார்களேயானால் அதற்கு மட்டும் கூலி தர இல்லை. இதுக்கு முன்னாடி நீ என்னவெல்லாம் நல்லறம் செஞ்சியோ அத்தனையும் டோட்டலா க்ளோஸ் ஆயிரும், அத்தனையும் ஒண்ணுமில்லாமல் போயிடும். இதை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கான், ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் சொல்றான். லஇன் அஸ்ரக்த, நபியே நீங்கள் இணை கற்பித்து விட்டால் ல யஅபதன்ன அமலுக, உங்களுடைய அனைத்து நல்லறங்களும் அழிந்துவிடும். இந்த எச்சரிக்கை ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான், எல்லா நபிமார்களுக்கு ஏன் சொன்னான் என்றால் இதை அவர்கள் பிரதானமாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நல்லறங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலை நம்பி வழிபடக்கூடிய அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இந்த இணை வைப்பு என்ற இந்த பெரும் பாவத்தில் போயிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக, அல்லாஹ்வுக்கு சமமாக, அல்லாஹ்வுக்கு இருப்பது போல ஆற்றல்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி விடுவோமையானால், நம்பி விடுவோமையானால் அதற்கு முன்னாடி செய்த அனைத்து நல்லறங்களும் டோட்டலாக அழிந்துவிடும், ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். இதை எல்லா நபிமார்களுக்கும் சொன்னவங்க அல்ல, உமக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வகி அறிவித்தோமோ அத்தனை பேருக்கும் சொன்ன. என்ன சொன்னோம்? லஇன் அஸ்ரக்த லயபதன்ன அமலுக, நபியே நீங்கள் இணை கற்பித்து விட்டால் எல்லா நல்லறங்களும் அழிந்துவிடும். அது மாதிரி அனைவருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப இது விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கடந்த காலங்கள் எத்தனையோ சென்று விட்டது. வரக்கூடிய ரமலானிலாவது முழுமையான ஈமானோடு, முழுமையான நம்பிக்கையோடு, இறைவனை மட்டுமே நம்பிக்கொண்டு இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக நாம உள்ள நுழையணும். நீங்க இந்த ரமலான் சம்பந்தமாக வரக்கூடிய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த ஹதீசுகள், அந்த செய்திகளை எல்லாம் பார்த்தாலும் அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பிரதானப்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். மன்சாம ரமலானன் வ ஈமானன் வஹ்திசாபன் ஒஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி, நன்மையை எதிர்பார்த்தவனாக ஈமானோடு யார் ரமலானின் நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப இறைவனிடத்துல நன்மை எதிர்பார்க்கணும், ஈமானோடு இருக்கணும். ஈமானோடு இருந்தா தான் நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு நாம் முன் செய்த சிறு தவறுகள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இது மாதிரி ரமலான் தொடர்பாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இதே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மன் காம ரமலானன் வ ஈமானன் வஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் ரமலான் இரவுகளில் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஈமானோடு நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மாதிரி மன் காம லைலத்துல் கத்ரி வ ஈமானன் வஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் லைலத்துல் கத்ரி இரவுல நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஈமானோடும். அப்ப அந்த ஈமான் என்பது பிரதானப்படுத்தப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எத்தனையோ பேர்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், நல்லறங்கள் செய்கிறோம், திக்ர் செய்கிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம். ஆனா இதெல்லாம் நமக்கு மறுமையில நன்மையா வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்மை அறிந்தோ அறியாமலோ அனைத்தும் நம்ம விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கிறது. அனைத்தும் நம்மளுடைய பதிவேட்டில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஓட்ட குடத்துல தண்ணி அள்ளுற மாதிரி, அள்ளும் போது தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அரை மணி நேரத்தில் ஒண்ணும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி வித்தின் செகண்ட்ல க்ளோஸ் ஆயிரும், ஒண்ணும் இல்லாமல் போயிடும். எப்ப இந்த இணை கற்பிப்பு என்ற அந்த ஒரு காரியம், அந்த செயல்பாடுகள் நம்ம இடத்தில் இருக்குமேயானால், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்பாமல் நம்ம செயல்படுவோமையானால் நம்ம என்ன செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இதை ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், நம்ம கவனமாக இருக்கணும். வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலவ் அஸ்ரகு, நீங்கள் இணை கற்பித்து விட்டால் உங்களுடைய நல்லறங்கள்லாம் அழிந்துவிடும். மாக்கானு யஅலமூன் ஹபிதத் மாக்கானு யஅலமூன், எல்லா நல்லறங்களும் அழிந்துவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இணை கற்பிப்பது என்பது அவ்வளவு பெரிய கொடூரமாக, அவ்வளவு பெரிய பாவமாக இருக்கிறது. இப்ப ரமலானை நம்ம அடையக்கூடிய விஷயங்கள் பிரதானமா ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றாங்க, யார் ரமலானை அடைந்தும் சுவனத்தை அடையவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும்ங்கிறாங்க. அப்ப ரமலானை அடைவது என்பது சுவனத்தை அடைவதற்கு சமம். சுவனத்திற்கு போவதற்கு உண்டான வழி இலகுவாக்கப்பட்ட ஒரு மாதம். அந்த மாதத்துக்குள்ள நம்ம நுழையக்கூடிய நேரத்தில் இதற்கு முன்னாடி நம்ம என்ன பாவங்கள், தவறுகள் என்ன செய்திருந்தாலும், இணை வைப்பு போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் தௌபா செய்தவர்களாக ரமலானுக்குள்ள வரணும். தௌபா செய்துவிட்டு ரமலானுக்குள்ள நுழையணும். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், அவன் அல்லாத எவனையும் நாங்கள் வணங்க மாட்டோம். எவனுக்கும் அந்த சக்தி, இறைவனுக்கு உண்டான சக்தி எவனுக்கும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய அவுலியா என்று சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய கடவுள் என்று சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய மகான், சூரியன், சந்திரன், செத்து போனவங்க, உயிரோட இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆற்றலை கொடுத்துருவாங்க.
அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்ப்பான், அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்பான், அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்பாரு, அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்ப்பாரு, செத்து போனதுக்கு அப்புறம் இது செய்யறாரு, இப்படி எல்லாம் நம்பக்கூடிய நேரத்தில் அது பெரும் பாவத்துல வந்து நல்லறங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் போகக்கூடிய அவ்வளவு ஒரு மோசமான செயல். அப்ப இதுல இருந்து முழுமையாக தௌபா செஞ்சு வெளியாகணும். இதற்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரியான காரியங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய, அவர்களுக்காக அறுத்து பலியிடக்கூடிய, அவர்களுக்காக நேர்ச்சி செய்யக்கூடிய, அவர்களிடத்தில் கையேந்த கூடியவர்களாக நீங்கள் இருந்திருப்பீர்களே, ஆனால் இன்றோடு அதை விட்டு விலகிவிட்டு முழுமையாக அல்லாஹ்வை ஏற்று அவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை திரும்பவும் சொல்லி மீண்டும் உள்ள வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க, முந்தைய பழக்க வழக்கத்தில் சில சஹாபாக்கள் சொல்லிடுவாங்க, உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொல்லிடுவாங்க. அல்லாஹ் அல்லாத யாரின் மீது எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. எவன் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறியாமை காலத்துல வந்து சஹாபாக்கள் லாத்து உஸ்ஸா இந்த மாதிரியான சிலைகள் மீது சத்தியம் செய்யக்கூடிய வழக்கம் நம்மள்ட்ட இருக்குது. உம்மா மேல சத்தியம், வாப்பா மேல சத்தியம், அந்த அவுலியா மேல சத்தியம், தர்கா மேல சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம் இப்படி சொல்லுமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பழக்கம் அன்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்கள் சிலர் இடத்துல வழக்கத்துல வந்துடும், வாயில வந்து சரளமா வந்துடும். உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க அப்படிம்பாங்க. இது புகாரி போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இதற்கு முன்னாடி அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி கொண்டு வணக்கம்டா என்னன்னு தெரியாமல் அறுத்து பலியிட்டு கொண்டு அவர்களிடத்தில் நேர்ச்சி செய்து கொண்டு அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மாதிரி நாம இருந்திருந்தோமையானால் உடனடியாக மீண்டும் இந்த கலிமாவை சொல்லி புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஈமானை. அப்படி செய்தால் முன்னர் செய்த நல்லறங்கள்லாம் பாதுகாக்கப்படும். அறியாமை காலத்துல வந்து நல்லதும் செஞ்சிருப்பிய, இணையும் வைத்திருப்பிய. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து இஸ்லாத்தை சரியான முறையில விளங்கி அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அறிந்து அவன் அல்லாத யாரையும் வணங்க மாட்டோம் என்று உணர்ந்து மீண்டும் தௌபா செய்து மீண்டும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு உள்ளே நுழைந்து விட்டால் முன்னால் செய்த நல்லறங்கள் எல்லாம் என்னது நம்மளுக்கு ஏட்டுல பதிவுள்ள வந்துடும். இல்லை என்றால் டோட்டலா எல்லாம் அழிஞ்சிடும். அப்ப இதை கவனத்தில் கொண்டவர்களாக இந்த ரமலானுக்குள்ள நம்ம நுழையிறோம். இந்த ரமலான்ல நுழையக்கூடிய பிரதானம் என்னன்னா, ரமலான் மாசத்தை பொறுத்தளவுக்கு அதுல ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த ரமலான் வந்து அல்லாஹ் நமக்கு வழங்கி மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்று சொல்லலாம். இந்த ரமலான் மாசத்தை அல்லாஹ் தேர்வு செஞ்சதுக்கு பிரதான காரணம் என்று நம்ம பார்த்தோமே, ஆனால் அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் முதலாக இறக்கப்பட்டதுதான். அது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஷஹ்ர ஃபல்யஸும்மு. இந்த ரமலான் மாதத்துல தான் இந்த திருக்குர்ஆனை நாம இறக்கி அருளினோம். அதுதான் அதனுடைய கான்செப்ட். ரமலான் மாசத்துல திருக்குர்ஆனை இறக்கி அருளி இருக்கிறோம். அந்த திருக்குர்ஆன் என்பது எப்படியாப்பட்டது? மனித குலத்திற்கு தெளிவாக நேர்வழி காட்டக்கூடியது. முஸ்லிம்களுக்கு இல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியது. நேர்வழிண்டா என்னது? குருட்டாம்போக்குல காட்டக்கூடியதா, குழப்பமாக காட்டக்கூடியதா, தெளிவுள்ளாமல் காட்டக்கூடியதா? அப்படியாப்பட்டது இல்ல. ஃபுர்கான் தெல்ல தெளிவாக சத்தியம் அசத்தியம், உண்மை பொய் எது என்று பிரித்து காட்டக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய அப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு வேதம் இந்த ரமலான் மாசத்துல தான் இறங்கப்பட்டது. உங்களில் யார் ஃபமன் ஸஇத மின்குமுஸ் ஸஹ்ர, உங்களில் யார் அம்மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ ஃபல்யஸும்மு, அவர் அதில் நோன்பு நோக்கட்டும், அந்த மாசத்தை முழுமையும் நோன்பு பிடிக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மாசத்துல நம்ம நோன்பு நோக்க வேண்டும் என்றால் அதற்கு பிரதானமான காரணம் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு தந்தது. இந்த வேதம் வந்தது ஒரு பக்கம், ஆனா இதுக்கு பின்னணியில இன்னொன்னு இருக்கிறது. வேதத்தை தந்தோம்னு அல்லாஹ் சொல்லிடுறான். இந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல கொடுக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் பார்த்தா தூதராக நியமிக்கப்படுறார்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பின்னணியில இன்னொன்னு இருக்கிறது. இந்த வேதம் முதலாக அருளப்பட்டது ரமலான் மாதம் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டதும் அதே ரமலான் மாதம் தான். அப்ப இது வந்து ரெண்டு, ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவோமா இல்ல, அது மாதிரி வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, வேதத்தை எப்படி நம்மளுடைய தெளிவான வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அது மாதிரி தூதருடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தூதருடைய வழிமுறையையும் பின்பற்ற வேண்டும். அதுவும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இது கலிமாவிலே வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி இந்த ரமலான் மாசத்தினுடைய சிறப்பா சொல்லக்கூடிய நேரத்திலையும் இந்த திருக்குர்ஆன் முதல்ல அருளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இக்ரா அப்படிங்கிற வசனம் அருளப்படுதா இல்லையா?
இது எப்ப அருளப்படுதுன்னா ரமலான் மாசத்துல. இது யாருக்கு அருளப்படுது? ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தா நபியாக நியமிக்கப்படுகிறார்கள். அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் தான் பதறியவர்களாக ஓடுகிறார்கள். எனக்கு என்னமோ ஆயிருச்சு, அதுக்காகவே என்ன போத்துங்கன்னு போறாங்களா இல்லையா? அப்ப இந்த வேதம் என்பது அருளப்பட்ட மாதமும் ரமலான் மாதம், தூதராக நியமிக்கப்பட்ட மாதமும் ரமலான் மாதம். அப்ப அற்புதமான ஒரு மாதமா இல்லையா? இந்த மாதத்துல என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும். இந்த நோன்பு பிடிக்கிறதுனுடைய பிரதானமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் இதுக்கு முந்திய வசனம், இப்ப நம்ம சொன்ன அந்த சஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் அப்படிங்கிற வசனத்துக்கு முந்திய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி தான் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. முன் சென்றவர்களுக்கு ரமலான் மாசமாங்கிறது தெரியல, அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது, அவர்கள் நோன்பு பிடித்தார்கள். அதனுடைய உள் சட்டங்கள் எப்படி இருந்தது நமக்கு தெரியல, ஆனால் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்தது, அதை அவர்களும் கடைபிடித்தார்கள், நல்லவர்கள். அது மாதிரி தான் உங்களுக்கு நம்ம கடமையாக்கி இருக்கிறோம். என்ன காரணத்திற்காக நம்ம கடமையாக்கி இருக்கிறோம்? இந்த நோன்புண்டா என்ன? நோன்பு எதுல இருந்து எது வரைக்கும் அதை பிடிக்க வேண்டும், இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கா இல்லையா? இதை கடமையாக்குறதுக்கு எதுக்காக நம்ம உங்களுக்கு கடமையாகி இருக்கிறோம் என்றால் வீணுக்காக இல்ல, விளையாட்டுக்காக இல்ல, உங்களை பட்டண போடணும் இல்ல, உங்களை தாகத்தில் இருக்க வைக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்களாக, இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. அப்ப நோன்பு என்பது நம்ம முஸ்லிம்களாக, தக்குவாதாரிகளாக, ஈமான்தாரிகளாக, இறைவனுடைய தண்டனைக்கு பயந்தவர்களாக, இறைவனை அஞ்சியவர்களாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் நோன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்னமோ நினைக்கிறோம், என்னோட பகல்ல சாப்பிடாம பட்னியா கிடக்கிறோம், தாகாம இருக்கிறோம், மனைவியோட சேராம இருக்கிறோம், இதுல என்ன இறையச்சம் வந்துட போகுது, இதுல என்ன பயம் வந்துட போகுது, இப்படிங்கிற ஒரு கோணத்தில் நீங்க பார்த்தீர்களே, ஆனால் இதுல இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுதல், இறைவனுக்கு முழுக்க முழுக்க அடிபடிதல், இறைவனுடைய சொல் இதுதான் என்றால் அதை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு எண்ணம், அல்லாஹ்வை தவிர யாருக்காகவும் இந்த அமல் செய்யவில்லை என்ற உயர்ந்த ஒரு எண்ணம் எல்லாம் உள்ள இருக்குது. இப்ப நீங்க சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய இஸ்லாம் அப்பத்தான் தெரிந்த அல்லது இஸ்லாத்தை பற்றி பெரிய அளவு தெரியாத ஒரு முஸ்லீம் நோன்பு பிடிச்சிடுறாரு. நோன்பு பிடிக்கணும், காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? நோன்பை பிடிச்சிடணும். சகர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபஜ்ருக்கு முன்னாடி கிளியர் பண்ணிடணும். மகரிபுட என்ன செய்யணும்? நோன்பை துறக்கணும். இது பிரதானமா நம்ம விளங்கி வச்சிருக்கிறது. சரி, நோன்பை பிடிச்சிட்டார் ஒருவர், எல்லாம் அறிந்து தெரிந்து அப்படியாப்பட்டவர் இல்லை, ஒரு சாதாரண ஒருவர் இருக்கிறார். இந்த நோன்பை பிடிச்ச அவருக்கு பசி ஏற்படுது, கடுமையாக பசிக்குது. அவர் சாப்பிடுவாருன்னு சாப்பிட மாட்டார். சரி, யாரும் பார்க்கல, வீட்டுக்குள்ள தனியா தானே இருக்கிறோம், போட்டு தின்றுவோம். பிரியாணி ஆக்கி தலைப்புறைக்கு ஆக்கின பிரியாணி இருக்குது, காலையில நோன்பு பிடிச்சிருக்கிறோம், பொண்டாட்டி வெளியே போயிருச்சு, ஒருத்தரும் இல்ல, நம்ம ஒத்தாந்து தான் இருக்கிறோம், சட்டியை தொடர்ந்து போட்டு தின்றுவோம் அப்படின்னு திம்பாரான்னு திங்க மாட்டாரு. அவருடைய ஆள் மனதில் அவருக்கே அறியாமல் ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன இருக்கிறது என்றால், எவனும் பார்க்கவில்லை என்றாலும் அவன் பார்க்கிறான், நாளைக்கு மறுமையில் அவன் கேட்பான், எவனும் கேட்கவில்லை என்றாலும் அவன் கேட்பான், எவனும் என்னை எதையும் செய்ய முடியாது என்றாலும் அவன் நாளைக்கு என்னை தண்டிப்பான் என்ற அச்சம் அவனுடைய உள்ளத்துல இருக்குது. இருக்கிறதுனால சட்டி சாப்பாட சாப்பிடல, காலையில வயிறு முட்டை தின்றது, தலைப்புறைங்கிற பேர்ல வயிறு முட்டை பகல் நேரம் தின்ற அவனுக்கு நோன்பு நோற்று கொண்டு பகல் நேரத்தை திங்க முடியல. அதற்கு மனசு வரல. யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது என்று இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்? என் இறைவன் நோன்பு காலங்களில் பகல் நேரங்களில் சாப்பிடுவதை தடை செய்திருக்கிறான், அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான் என்ற எண்ணம் அவன்கிட்ட இருக்கிறது. வெயில் காலத்துல தான் பெரும்பாலும் நம்ம நோன்புகளை சந்திக்கிறோம். தாகமும் அதிகமா இருக்கிறது. மற்ற நேரமா இருந்தா ஜில்லுன்னு ஒரு கரும்பு ஜூஸை போடு அல்லது ஒரு சர்பத்தை போடு, என்னத்தையாவது போடுன்னு குடிச்சிடறோம். நம்ம போற இடங்கள்ல பைக்ல போனா கூட போற இடத்துல 4 இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டு போயிடுறோம். ஏன்? உடல் சூட்டை தணிப்பதற்காக. ஒரு ஜில்லுன்னு குடிச்சா ஒரு இதமா இருக்குமா இல்லையா? வெயில்ல அலைஞ்சு தெரிஞ்சுட்டு ஒரு ஜில்லுன்னு ஒரு தண்ணியை குடிச்சிடுவீங்க, அது உண்மையிலேயே ஒரு சுகமா தான் இருக்கும். அப்ப அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நம்ம செய்யறோம். ஆனா நோன்பை ஏற்றுக்கொண்டு நாக்கு வரலுது, பேச்சு வரல, எச்சி ஊறல, அப்படி என்று இருந்தாலும், தனிமையில இருந்தாலும், ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு தண்ணி இருந்தாலும், நோன்பு திறக்கிறதுக்காக போட்டு வச்ச சர்பத்து இருந்தாலும் குடிக்க மாட்டான். குடிக்கிறது இல்ல. நான் பெரிய முல்லாக்களை சொல்லல, பெரிய மார்க்கம் அறிந்த பண்டிதர்களை சொல்லல, சாதாரண பாமர மக்களிடத்திலையும் இந்த எண்ணம் இருக்கிறது. இறைவன் கேட்பான், இதை தடுத்து இருக்கிறான், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான், நான் செய்ய மாட்டேன் முடிவுக்கு வர்றாங்களா இல்லையா? அவங்க செய்யறது இல்லையே. அப்ப இதை நம்ம பார்க்கிறோம்.
ஒருத்தனுக்கு திருமணம் ஆயிருக்குது, புதுசா திருமணம் ஆயிருக்குது, மனைவி, அதான உலகத்தின் இன்பத்தில் பெரிய இன்பம், மனைவி இருக்கிறாங்க. ஏதோ தப்பி தவறி ஒரு அந்த மாதிரி விழுந்தது, தப்பி தவறி அந்த உச்சகட்டமா போய் ஒன்னும் செய்ய முடியல அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா அதை தாண்டியவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இது அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், இது செய்யக்கூடாது, இது நம்ம இந்த மாதிரி மனைவியோட சேரக்கூடாது என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்ப இது எல்லாம் நம்மளை அறியாமலே நம்மளுடைய ஆள் மனதில் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்மை கேள்வி கேட்பான், எவனுக்கும் தெரியாது என்றாலும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு மேலோங்கி நிற்கிறது. இந்த இரையச்சம், இந்த பயம் அதோட முடிஞ்சிடக்கூடாது, தொடரணும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இரையச்சம் என்பது ரமலானோட முடிகிற விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் அல்லாஹ் இல்லையா? அதுக்கப்புறம் அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அதுக்கப்புறம் செய்யற விஷயங்கள் அல்லாஹ் கேட்க மாட்டானா? அதுக்கப்புறம் செய்யற தப்புகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? தண்டிக்க மாட்டானா? அதுக்கப்புறம் நடக்கத்தானே செய்யும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் கூடுதலாக விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, நோம்புல வந்து நம்ம இத்தனையும் தியாகம் பண்றோமா இல்லையா? இந்த தியாகம் பண்ணக்கூடிய அனைத்து நமக்கு ஹலாலாக்கப்பட்டது. மற்ற நேரங்கள்ல நம்ம பொதுவா எப்போதும் உள்ள சாராயம் குடிக்கக்கூடாது, அது எப்பயுமே குடிக்கக்கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாது, எப்பயுமே செய்யக்கூடாது. அதெல்லாம் டோட்டலாவே தடை, எப்பயுமே செய்யக்கூடாது. இந்த நோம்புக்குள்ள பிரத்யேகமா நம்மளுக்கு தடை விதிக்கப்படுது பாருங்க பகல் நேரங்கள்ல, அது உண்மையிலே நமக்கு தடை செய்யப்பட்டதா? இல்ல. நம்மளுக்கு ஹராமாக்கப்பட்டதா? இல்ல. நமக்கு அனுமதிக்கப்பட்டது. நோம்ப திறந்துட்டு செய்யலாம், நல்ல எம்புட்டு வேண்டாலும் சாப்பிடலாம், எவ்வளவு தண்ணி வேண்டாலும் குடிக்கலாம், சாதாரண தண்ணி எவ்வளவு வேண்டாலும் குடிக்கலாம். அதே மாதிரி நம்ம மனைவியாக நம்ம தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம். இது நமக்கு ஹலாலாக்கப்பட்ட விஷயம். இந்த ஹலாலாக்கப்பட்ட விஷயத்தை தான் அல்லாஹ் நோன்புல ரமலான்ல பகல் வேலையில செய்யாதேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம், அதுக்கு முழுமையாக நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம். ஆனால் மற்ற மாதங்கள்ல மற்ற காலங்கள்ல அதை விட்டு வெளியே போயிடுறோம். அல்லாவாதும் குல்லாவாதும் அதெல்லாம் நம்மள அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க, நோம்புக்குள்ள எல்லாம் செஞ்சிட்டோம்ல, நோம்புக்குள்ள சரியா இருந்துட்டோம்ல, இந்த உணர்வும் அதிகமா இருக்கு. நீங்க மக்கள்கிட்ட பார்க்கலாம், நோம்புக்குள்ள குர்ஆனை ஓதினவர்கள், நோம்புக்குள்ள 5 வேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வராட்டாலும் இரவு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள், நோம்பு கஞ்சி நோம்பு திறக்க பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள், அவர்கள்ட்ட கொஞ்சமா காசு இருந்தாலும் 4 பேருக்கு தர்மம் செய்தவர்கள், இது எல்லாம் நோன்போடே முடிஞ்சிடும். நோன்புக்கு அப்புறம் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்மதமே இருக்காது. பள்ளிவாசல் எந்த பக்கத்துல திசையில இருக்குங்கிறது அவனுக்கு தெரியவும் செய்யாது. இப்படி பாக்குறோமா இல்லையா? பெருநாள் அறிவிச்சுட்டாங்கன்னா சாராய கடையில கூட்டமா போயிடும் நம்ம ஆளுக்கு. ஏன் பெருநாள் கொண்டாடுறோமா இல்லையா? அப்ப இந்த நோன்பு வரைக்கும் அவன் கட்டுப்படுத்துறானா இல்லையா? அதுக்கப்புறம் அவன் தொடர முடியலையே, அது பயனற்றது. நோன்பு வரைக்கும் கட்டுப்பாடோடு இருந்து இறைவன் நம்பிக்கையோடு இருந்து இறைவனை ஏற்றுக்கொண்டிருந்து அதுக்கப்புறம் திறந்து விட்ட வெள்ளம் மாறி வெளியே போவது என்பது அது பிரயோஜனம் இருக்கா? அப்ப இறை எச்சம் என்பது ரமலானுக்கு மட்டுமா, ரமலானுக்கு அப்புறமுமா? 11 மாசங்களுக்கு தானே இருக்குது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நோன்புக்குள்ள கட்டுப்பாடோடு இருந்தவர்கள், கட்டுப்பட்டு இருந்தவர்கள், இறைவனுடைய போதனை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள், சில நோயாளிகளை கூட நீங்க பார்க்கலாம். நோயாளிகளுக்கு ரமலான்ல சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது, அதை விட்டுட்டு வேற ஒரு நாட்களில் பிடித்துக் கொள்ளலாம். ஆனா அப்படியாப்பட்ட மக்கள் கூட வெளியில சாப்பிட மாட்டாங்க, பகிரங்கமா சாப்பிட மாட்டாங்க. ஏன்? நம் சகோதரன் நோன்பா இருக்கிறான், நம்மளுக்கு அல்ல அந்த சலுகையை தந்திருக்கிறான், நம்ம பகிரங்கமா செய்யக்கூடாது என்ற அத்தனை எண்ணங்கள் இந்த நோம்புக்குள்ள இருக்குது. இதை விட்டு வெளியேறிட்டு நம்ம கையில ஒண்ணுமே இல்லாம போயிருது. அப்ப இது ஒரு வாழ்க்கையா? இது இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி கொள்ளக்கூடிய விதமா? இறைவனை சரியான முறையில் நம்பக்கூடிய ஒரு விதமா? இறைவன் என்பவன் எப்போதும் உயிரோடு தானே இருக்கிறான், எப்போதும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அந்த மனிதனை கண்காணிக்கிறதுக்கு மனிதன் இல்லைன்னு சொல்லிடுவான். அது எப்ப நான் செய்யவே இல்லை, அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிப்பதற்காக இறைவன் எத்தனை செக்யூரிட்டி போட்டிருக்கான் தெரியுமா? எத்தனை காவலர்களை நியமித்திருக்கான் தெரியுமா? எத்தனை கண்காணிப்பு வளையங்கள் அமைத்திருக்கான் தெரியுமா? இப்ப நம்ம ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம், கேமரா வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு திருடக்கூடியவனாக இருந்தா கூட திருடுற எண்ணம் வராது. ஏன்? மனுஷனை பார்க்காம கூட தப்பிச்சிடலாம், நம்ம கேமராவில் பார்த்து ரூம்ல உட்காந்து பார்த்துருவான் அப்படிங்கிற எண்ணமே திருடுறவனை திருட விடாம தடுத்துறதா இல்லையா? அப்ப அந்த கேமராக்கு பயப்படக்கூடிய பயம் கூட இறைவனுக்கு இல்லை. இறைவன் யாரும் பார்க்கலைன்னு சொல்லி நீ திருட போற, ஆனா உனக்கு எவ்வளவு செக்யூரிட்டி போடப்பட்டிருக்கிறது, எத்தனை கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது, உனக்கு எத்தனை பேர் சுத்தி சுத்தி கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், இது அம்புட்டை எப்படி இழுத்து வடிவத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நாளைக்கு உன மறுமையில தரக்கூடிய நேரத்தில் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும், இதை நம்ம சிந்திக்கிறோமா? அல்லாஹ் இந்த பிறடி நரம்புல அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு ஏட்டை வச்சிருக்கிறான். அந்த ஏடு நம்மளுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அது துல்லியமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு ஏடு. அது மூளையில கமாண்ட் உத்தரவு மூளைக்கு தானே வருது.
மூளையிலிருந்து அனைத்துக்கும் போகக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் மிக துல்லியமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு ஏடு ஒன்று அவனுடைய கழுத்துல நம்ம மாட்டி இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதுபோக நம்ம பேசக்கூடிய பேச்சுகளை பதிவு செய்வதற்காக வலது தோளிலையும் இடது தோளிலையும் வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய சங்கைக்குரிய வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோக முன்னையும் பின்னையும் நம்மளை கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். இது எல்லாத்திற்கும் மேல இறைவன் ஒவ்வொரு மனிதர்களையும் தன்னந்தனியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இத்தனை கண்காணிப்புக்கு மத்தியில் நம்ம தப்பிக்கவே முடியாது, எங்கேயும் போக முடியாது. இதுதான் மறுமையில கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இடது கையில சில பேருக்கு ஏட்ட கொடுப்பான், பதிவேடு. இது என்ன பதிவேடு என்றால் அவனுடைய வாழ்நாள் பதிவேடு. அவனுடைய பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அவனுடைய செயல்பாடுகள் முழுமையாக எழுதப்பட்ட ஒரு பதிவேடு. இதை கொண்டு போய் அவன் கொடுத்த உடனே அவன் திறந்து பார்ப்பான். பார்த்த உடனே அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நல்லவர்களுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல, அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய நேரத்துல இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தோம், நல்லாரங்கள் செஞ்சோம், அதற்கு உண்டான கண்ணியத்தை இங்க தருவதற்காக அல்லாஹ் நம்மளுக்கு வலது கையில நம்ம தந்துட்டான் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில அவர்கள் இருப்பார்கள். அதிலே முழுமையாக இருக்கும் எல்லாம். ஆனா இடது கையில வாங்கக்கூடியவர்கள், முதுகுக்கு பின்னாடி வாங்கக்கூடியவரோட பதிவேட்டுல எல்லாமே இருக்கும். அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே இவன் உளருவான், அலறுவான். என்னடா அலறுவான்? யா வைலத்தனா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனக்கு ஏற்பட்ட கேடே, மாலி ஹாதல் கிதாப், இது என்ன இது புஸ்தகம், இது என்னடா இது புஸ்தகம், லா யுஹாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, பெருசு சிறுசு என்று எதையும் விட்டு விடாமல் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது என்னடா இது புஸ்தகம் என்று சொல்லி அலறுவான். ஏன்? அவ்வளவு கண்காணிப்போடு அவன் ஒவ்வொருத்தனும் இருக்கிறான். அப்ப இவ்வளவு கண்காணிப்போடு இருக்கக்கூடிய நாம எப்படி நடக்கணும்? இறைவனுக்கு பயந்தவர்களாக, அங்கியவர்களாக, நோம்புகளை மட்டும் இல்லாம மற்ற நேரங்களில் நடக்கணுமா இல்லையா? இறைவனுக்கு பயந்து வாழணுமா இல்லையா? இறைவனுடைய கட்டளையை செயல்படுத்தணுமா இல்லையா? இறைவன் தடுத்ததிலிருந்து விலகணுமா இல்லையா? தூதர் செய்த வழிமுறையின் அடிப்படையில் செயல்படணுமா இல்லையா? அதுக்கு தானே அந்த நோன்பு. பட்டின ஓடுவதற்கா? சரி, இந்த பட்டின நடக்கிறோமா இல்லையா? இப்ப முஸ்லிம்கள் உலகத்துல 850 கோடி மக்கள்ல ஒரு 250 கோடி முஸ்லிம்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க. ஒரு ஆள் ஒரு காக்கில அரிசி சாப்பிடறாருண்டா ஒரு வேலைக்கு உலகத்துல அந்த 250 கோடி மக்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கிறீங்க. ஒரு மாசம் ஆளை நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், தண்ணி குடிக்காம இருக்கிறோம். இதுல ஏதாவது இந்தியாவுடைய அரசாங்கத்தில் மிஞ்சி போதா? அல்லாஹ்வுடைய கஜானாவில் ஒண்ணும் மிஞ்ச போறது கிடையாது. இத்தனை பேர் நம்ம பட்டினம் கடந்ததுனால அல்லாஹ்வுடைய கஜானா கூடிருமா? கூட போறது கிடையாது. இத்தனை பேர் தண்ணி குடிக்காம இருந்தா அல்லாஹ்வுடைய கஜானாவில் தான் கூடிருமா? இத்தனை கோடி ரூபாய் செலவழிக்காம இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கஜானாவில் தான் கூடிருமா? ஒன்னும் கூட போறது கிடையாது. இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய கஜானாவிலே ஒன்னும் கூடாது. ஏன்? நம்ம பட்டினம் கிடக்கிறதுனால இழப்பே கிடையாது. சரி, பட்டினம் கிடக்கிறோமே, பட்டினம் கிடந்தா அப்படி விட்டுறோமா? 1/4 கிலோ அரிசி சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷன் நோம்ப திறந்ததுல சகரு வரைக்கும் 3/4 கிலோ அரிசி சாப்பிடறாங்க இல்லையா? நோம்ப திறக்கிறது தான் தாமதம். கஞ்சி 2 கொட்டுறா கஞ்சி உள்ளக்க போயிடுது. ஒரு 7-8-10 விட மிஞ்சிச்சாங்க, அதில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறது. இருக்கிற பாட்டை ஜூஸ் கீஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு இந்த 12 மணி நேரம் 10 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய அத்தனை வேலையையும் அதை தாண்டிய வேலைகள் நடக்குதா இல்லையா? நடக்குதுங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா, நீங்க மற்ற மாசத்தினுடைய செலவை எடுத்துக்கிறங்க. இப்ப ரமலானுக்கு முந்தைய மாசம் ஒரு மாசம் பட்ஜெட் போடுறவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஒரு மாசம் பட்ஜெட் எவ்வளவு வரும்? ஒரு 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வைங்க. நோம்புக்குள்ள பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் இருக்கும். ஏன்? திண்டதுதான் ட்ரெஸ் அப்படி இப்படின்னு அது ஒரு வகத்துல போனாலும் அதுபோல திண்டது நல்ல சத்தான சாப்பாடுகள், நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகள், ஃப்ரெஷ்ஷான சாப்பாடுகள் சாப்பிடமா இல்லையா? அப்ப இந்த பட்டின கிடக்கிறதெல்லாம் அது என்னது? பகல் நேரில் பட்டின கிடக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்து ராத்திரில பூட்டிடுறோம். ராத்திரில 4 வேளை சாப்பிட்றான். நோம்பு திறந்துட்டு 1, இரவு தொழுதுட்டு 1, அப்புறம் சுத்தி கித்தி அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டு ஒரு 12 மணிக்கு 1, அப்புறம் சகருக்கு 1, 4 வேளை. மற்ற நேரங்கள்லயாவது 3 வேளை, நோம்புக்குள்ள 4 வேளை போதா இல்லையா? அப்ப சாப்பாடுலாம் என்ன? அது என்ன அப்படின்னா, நம்மள்ட அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய என்ன? இறைவனே பயப்படுற, என்னை பயப்படுறானா, எனக்கு அஞ்சுறானா, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானா, என்னுடைய போதனைக்கு செவிதாழ்க்கிறானா அப்படிங்கிறதா இது ஒரு பிரதானம். நம்மளை பட்டின போடுறது கிடையாது, நம்மளை தாகத்தில் ஏற்படுத்துறது கிடையாது. அதை நம்ம விளங்கி கொள்ளணும். அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட வழக்கமா எல்லா நாள்லையும் தொடரக்கூடிய ஒரு விஷயம் நோம்புகளையும் தொடர்றது. அதனாலேயும் நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். இப்ப மற்ற நாளுகளை புறம் பேசுறது, பொய் சொல்றது, அவதூறு சொல்றது, சண்டை போடுறது, சச்சரவு விழுக்கிறது, இது எல்லாம் எல்லா நாளிலும் நடக்குது. ஆனா நோம்புகளையும் நடக்குது, நடக்கக்கூடாது.
ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோம்பினுடைய பிரதான நோக்கமாக அந்த 3 விஷயங்கள் இருந்தாலும் இதுவும் அதனுடைய பிரதானமாக உள்ளது. யார் பொய்யான பேச்சுகளை, பொய்யான நடவடிக்கைகளை விட்டு விலகி விடவில்லையோ அவன் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. பற்று நடக்கிற அவ்வளவுதான். நீ பொய் பேசுறதை விடல, தீமையான காரியத்திலிருந்து விலகல, நீ நோம்ப பிடிச்சிருக்கிறேன் என்றால் நீ சாப்பிடாம இருந்திருக்கிற, நீ தண்ணி குடிக்காம இருந்திருக்கிற, உன் மனைவியோட சேராம இருந்திருக்க, இதுதான் அதனுடைய அர்த்தமே ஒழிய எனக்காக ஒன்னும் செய்யலன்னு அர்த்தம். என்னுடைய பொருத்தத்தை நாடி நீ செய்யவில்லைன்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து நம்ம விலகணும். அதோ அந்த மாசத்துக்கு மட்டும் விலகக்கூடாது, அதோட டோட்டலா முடிகிறோம், தலை முடிகிறோம். ரமலானுக்கு உள்ள நுழைகிறோம் என்றால் அடுத்து வெளியேறக்கூடிய நேரத்தில் ஃப்ரெஷ்ஷா வெளியேறணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ் சம்பந்தமா சொல்றாங்க. யார் ஈமானோட அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகனம் போல வெளியாறாங்க அப்படின்னு ஹஜ் சம்பந்தமா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம உண்டாக்கணும். இறைவனுடைய மன்னிக்கக்கூடிய வாசல்கள் திறக்கப்பட்ட ஒரு மாதம், மன்னிப்புடைய வாசல் திறந்திருக்கக்கூடிய, மன்னிப்பை முழுமையாக வழங்கக்கூடிய, ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய ஒரு மாதம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலானை அடைந்தும் எவன் சுவனத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ, சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டு நாசமா போட்டு அர்த்தம். அப்ப இந்த நம்ம ரமலானுக்குள்ள உள்ள வரக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி வர்றோமோ அதுல இருந்து வேறுபட்டவர்களாக, வித்தியாசமாக, நல்லவர்களாக வெளியேறணும். செவ்வால் மாசத்துல அப்படியே நம்மள்ட்ட வணக்க வழிபாடுகள் அப்படியே இருக்கணும். தொழுகை போன்ற இபாதத்துகள் அப்படியே இருக்கணும். நல்ல காரியங்கள் அப்படியே இருக்கணும். அதுவோ கெட்ட செயல்கள் நம்மளை விட்டு எடுபட்டு போயிடணும். இப்படின்றா தான் அந்த ரமலான் நம்மளுக்கு ஒரு பயன் உள்ளதாக, நம்மளை பண்படுத்தியதாக, நம்மளை பக்குவப்படுத்தியதாக, இறை அச்சமுடையதாக நமக்கு ஆகும். ஆனா அந்த இறை அச்சம் என்பது நம்ம சாதாரண இறைவனை பயப்படுறது, நம்ம பயப்படுத்தானே செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். நம்ம இறைவனை பயப்படுறோம்னா அவனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லா நேரத்திலையும் வரணும். பொதுவா வணக்க வழிபாடுகள் அதுக்கு தான். நம்மளை கஷ்டப்படுத்தணும் என்பதற்காகவோ, சிரமப்படுத்தணும் என்பதற்காகவோ 5 வேளையும் தொழுகை அதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம ஒழுக்கமானவர்களாக, நல்லவர்களாக, பாவங்கள் தீமைகளிலிருந்து விலகியவர்களாக, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதுல வேற நோக்கம் இருக்கா? அல்லாஹ் குர்ஆன்ல அதை கூட அழகா சொல்றான். என்ன சொல்றான்? அதாவது தொழுகை என்பது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்சாயி வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான, வெட்கக்கேடான செயல்களை விட்டு உங்களை தடுக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா கெட்ட செயல் பக்கம் நம்ம போக மாட்டோம்னு அர்த்தம். போறானே அப்படின்னா அவன் தொழுகை சரியில்லைன்னு அர்த்தம், தொழுகலைன்னு அர்த்தம், அவன் தொழுகை அந்த பயம் தரவில்லைன்னு அர்த்தம், இறைவனை அஞ்சி அவன் தொழுகலைன்னு அர்த்தம், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறான் அர்த்தம். இந்த செயலில் விடுபடலைண்டா. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரோம், அன்று பிறந்த பாலம் நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்படி, மறுபடியும் பாவத்தை செஞ்சு ஆரம்பிச்சு மூட்டையை சேர்த்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? அது நடக்குதா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு இறங்குறாங்க. எங்க இறங்குறாங்க? தர்கால இறங்குறாங்க. நீ என்னத்துக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்? அங்க போய் அப்படியாவே போயிட்டு நல்லபடியா போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்கறாங்க. அங்க ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யறாங்க? பாத்தியா ஓதுறாங்க. நீ என்னத்தை பாத்தியா ஓதி என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய மறுமையில பார்க்க மாட்டானே. நீங்க பாத்தியா ஓதி என்ன செய்ய, பார்க்காம ஓதி என்ன செய்ய? ஒண்ணும் இல்லையே. அப்ப நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க? நல்லறங்கள் செய்து கொண்டே ஈமானை இழந்து கொண்டிருக்கிறார்கள், நன்மைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுல ரமலான் நம்மளை பட்டின போடுறதுக்காக இல்ல. இதுல பண்பட்டவர்களாக, இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாறணும். இந்த இறை அச்சம்ங்கிறது நம்ம உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் அதோடையே நம்ம மரணித்து விட்டோம் என்று வைங்க, அதுதான் நமக்கு பாக்கியமே. இந்த உலகத்தை முஸ்லிம்களாக வாழ்றது பெருசே கிடையாது, முஸ்லிமா மரணிக்கணும். அது அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துகொள், வ ஹக்க துகாத்திஹி, அவனை எப்படியெல்லாம் நீ பயப்படணுமோ அப்படி பயந்துகொள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்கிறாயே. ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் கூப்பிடுறான், அல்லாஹ்வை பயந்துக்கன்னு சொல்றான், பயப்பட வேண்டிய முறையில பயந்துக்கன்னு சொல்றான், முஸ்லிமாவை தவிர மரணிச்சதான்னு சொல்றான். அப்ப விளங்குதா இல்லையா? அப்படி நம்ம பார்க்கிறோம். வாழும் போதெல்லாம் பள்ளிவாசல கெதின்னு கிடப்பான், சாகும் போது தர்கால போய் செத்து போயிடுவான், கோயில் வாசல்ல போய் செத்து போயிடுவான், அல்லாஹ் இல்லைன்னு மரணிச்சிருவாங்க. அப்ப இப்படியான செயல்பாடுகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இறையச்சம் நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதனுடைய உறுதிப்பாட்டை அதிகமாக கேட்க வேண்டும். அப்ப அந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்துல வந்துட்டா, அந்த நிலையில் நம்ம மரணித்து விட்டால் கன்ஃபார்மா சொர்க்கம். நீங்க நோன்பாளியா இருந்து நீங்க நோன்பு நல்லா பிடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு ரையான் என்ற வாசல் வழியாக கூப்பிடப்படும். அப்துல் காதர் வாங்க அப்படின்னு எங்க கூப்பிடப்படும்?
ரையான் என்ற வாசல் வழியாக என்று அழைக்கப்படுவீர்கள். ரையான் என்ற வாசல் என்ன? அது நோன்பாளிகள் மட்டுமே உள்ளே நுழையக்கூடிய ஒரு வாசல். சொர்க்கத்திற்கு 8 வாசல் இருக்கிறது. அதுல நோன்பாளிகள் உள்ள நுழைவதற்கு ஒரு வாசல் ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல். அப்ப அந்த வாசல் வழியாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல அழகா தெளிவா சொல்லி முடிக்கிறான். என்ன முடிக்கிறான்? வசாரிவு, நீங்கள் விரைந்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கூப்பிடுறான், விரைந்து ஓடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். நம்மளும் கூப்பிடுவோம், வேகமா ஓடியாரா அப்படின்னு. எங்க கூப்பிடுவான்? எங்கேயாவது சோறு ஓடுறாங்கன்னு நினைச்சா கூப்பிடுவோம். அங்க சோறு ஓடுறான்டா மாப்பிள்ள, வேகமா வந்துரு, காலியா போயிரும், சட்டியை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா எங்கேயாவது பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்கன்னு என்ன செய்வான்? உங்க மாப்பிள்ள இங்க பஞ்சாயத்தை கூட்டி விட்டாங்க, வேகமாவா என்னோட பாத்துருவான், அவனா நம்மளான்னு பாத்துருவோம். இதுக்குத்தான் நம்ம கூப்பிடுறது வேகமா. ஆனா அல்லாஹ் கூப்பிடுறான் வேகமா. வசாரிவு, விரைந்து வாருங்கள். இலா மஹ்ஃபிரத்தின் ரப்பிஹிம் ஜன்னத்தின் அருள்ஹ சமாவாதி வல் அருள் உஇத்தத்லில் முத்தகீன். வான பூமியை விட விசாலமாக இருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் பக்கமும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் விரைந்து வாருங்கள். வானம் பூமியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்கள் இறைவன் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான், அந்த மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு உஇத்தத்லில் முத்தகீன். இதுகளெல்லாம் யாருக்காக நம்ம படைத்திருக்கிறோம், செய்திருக்கிறோம் என்றால் இறை அச்சமுடையவர்களுக்காகத்தான். இறை அச்சத்தோடு வாழ்ந்தார்களே அவர்களுக்காகத்தான் நம்ம தயாரித்திருக்கிறோம். இந்த சொர்க்கம் வான பூமியோட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சொர்க்கம், இறைவனுடைய மன்னிப்பெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? உஇத்தத்லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த நோன்புடைய பிரதான நோக்கமே இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நோன்புல இறையச்சம் என்பது நம்மளுக்கு ஒட்டி கொள்ளுமையானால், அதை நம்ம அடைந்து விட்டோமையானால், அது எப்படி அடைந்தோம்ங்கிறது அடுத்த மாசத்துல தெரியணும். இவன் இறையச்சமுடையவனாக இருக்கிறானா அல்லது போலியாக நடிக்கிறானா என்பது அடுத்த மாசம் கழிச்சுல தெரிஞ்சு போயிடும். நோம்புக்குள்ள பள்ளிவாசலுக்கு எதியமா கிடந்தவங்க நோம்பு முடிஞ்ச உடனே போஸ்ட் விட்டுறாங்க பல இடங்கள்ல. இந்த மாதிரி நோம்புக்குள் பள்ளிக்கு வந்தவர்கள் அனைவரையும் நோன்பு முடிந்ததுக்கு அப்புறம் சவ்வாலில் ஒருவரையும் காணவில்லை, தேடு கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் போடுறாங்களா இல்லையா? என்ன காரணம்? பள்ளிவாசல் நிறைஞ்சி வழியுது, அதுக்கப்புறம் காலியா போயிருது அர்த்தம். பள்ளிவாசல் பக்கம் ஒருத்தர் வரமாட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஆலிம் சாஹிப் மோதியார் தொழு வைக்கிறார். மோதியார் பாங்க சொல்றாரு, ஆலிம் தொழு. இப்படி நடக்குதா இல்லையா? இது இருக்கக்கூடாது. இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த உலகம் என்பது அற்பமான ஒரு உலகம். மரணம் என்பது எப்ப வேண்டாலும் வரலாம். 1500 வாசல்கள் இருக்கு மரணத்திற்கு. எங்கிட்டு போனாலும் நம்ம ஒரு ஓரத்துல போனா கூட நம்ம சாவடிக்கிறதுக்கு ஒருத்தன் குறுக்க ஓடியாரான். நம்ம ஐயா சோமேன்னு ஓரமா போக சொல்லுமா இல்லையா? எது மேல இந்த பிளாட்பாரத்துக்கு மேல போனாலும் லாரியை கொண்டு ஏற்றி போடுறான். சாவுக்கிறதுக்கு என்னது எது எப்படின்னே சொல்ல முடியல. எப்படி எல்லாமே வருது. ஒரு காலத்துல கொடிய நோய்களாக இருந்த பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்க 35 வயசு 20 வயசுக்காரன் சுகருக்கு டேப்லெட் போடுறான், பாக்குறோமா இல்லையா? ஹார்ட் அட்டாக் வருது, டப்புன்னு அடைஞ்சு முடிஞ்சு போயிருது. யாரான்னு பார்த்தோம்னா 25 வயசு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா 25 வயசுல ஹார்ட் அட்டாக்கு? உணவு பழக்க வழக்கம் எல்லாம் அப்படி போயிடுச்சு. சாவினுடைய வாசல்கள் அதிகமாகப்பட்டு விட்டது. அப்ப எந்த நேரத்திலே மரணம் வரலாம் என்றால், நாம இறையச்சமுடையவர்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மரணம் நம்மை தழுவ வேண்டும். அப்படி தழுவினால் வெற்றி அடையலாம். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு மாசமாக நம்மளை பண்படுத்தக்கூடிய, நம்மளை இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய, இறையச்சமுடையவர்களாக ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ரமலான் மாதம் நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் ஈமானோடு உள்ள நுழையணும். வெளியேறும் போது என்னது? ஈமான் அதிகரித்தவர்களாக, தக்குவாதாரிகளாக, இறையச்சமுடையவர்களாக அதிலிருந்து வெளியேற வேண்டும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.